guys, back to our channel. So வீடியோ வந்து போட முடியல. ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மேம் கையில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் vlog வந்து லேட்டாக வருது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நடுராத்திரி 1 மணி தான் ஆகுது. இந்த வாட்சில் கொஞ்சம் தலையில தான் தெரியும். நடுராத்திரி 1 மணி ஆகுது. அந்த 1 மணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். தலைவனுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா சனிக்கிழமை வந்து அவன் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேற வயிறு வந்துடும். அதனால பெருமாளுக்காக சாப்பிடும். ஆமாம், பெருமாளுக்காக சாப்பிடல. நாங்கள் இப்போ 12 மணிக்கு மேலே ஏற்கனவே பார்சல்லாம் கட்டிட்டோம். எடுத்து வச்சிட்டோம். ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு பார்சல்லாம் கட்டிட்டோம். இப்போ அந்த பிரியாணியை வந்து அந்த நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு நடக்குது காய்ஸ். அங்கே கல்ச்சரல் நடக்குது. அங்கே பிரியாணி கல்ச்சரல்ஸ். நாங்கள் எங்கள் தனியாக வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் வாங்கி நாங்கள் பார்சல் பண்ணி வச்சுட்டோம். ஸோ சனிக்கிழமை முடிஞ்சு இப்போ ஞாயிற்றுக்கிழமைனால இப்போ பேக் பண்ணி வச்ச பிரியாணிலாம் நாங்கள் வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இந்த கவரில் பேக் பண்ணியாச்சு. பாருங்க, சிக்கன் பீஸு. ராத்திரி 1 மணி ஆகுது. தலைவன் பேக்கிங்லாம் பயங்கரமாக பண்ணுவான். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா தலைவன் ரித்தீஷ். vlog தானே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நம்ம கேங் எல்லாம் வந்துட்டாங்க. விஸ்வா வந்துட்டான். இவர் வந்து விக்னேஷ், இவர் வந்து கோகுல். ஏமா அவர் கொஞ்சம் கோச்சு பாரு, கொஞ்சம் நல்ல நாள் வேணாம். பாருங்க 3 பிளேட்டு வெளுத்து கட்ட போறோம். ஆனா கை கழுவிட்டு வந்துடுறாங்க. பிரியாணி வந்து நம்ம பதம் பார்க்கலாம். இப்ப அவன் வந்துட்டு இருக்கான். 1 மணி பிரியாணி. நாங்கள் இது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணுறோம். தலையும் வெளுத்து கட்டிட்டு இருக்கோம். ஆனால் நீ தான் ஃபோக்கஸில் இருக்க. பிரியாணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டுங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு மணி பிரியாணி வேற. இப்படிதான் பிரியாணி. இந்த பக்கம் நல்லா இருக்குது, அந்த பக்கம் நல்லா இல்லைன்னு அவனே அள்ளி வச்சுக்கிட்டோம். எல்லாமே நெய் ஸ்மெல் வருது. எனக்கு நேற்றுலேருந்து இளையராஜா கஷ்டப்பட்டு அந்த பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம். ஒருத்தன் கேன் பாடுனுக்குறான். என்ன ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுடா. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கல்ச்சுரல். இந்த நாய் நேற்று வரல, நேற்றுலேருந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் லேட்டாக வந்துட்டு ஃபோனை பறி கொடுத்துட்டான். அதனால லேட்டாக தான் vlog போட முடிஞ்சுது, மன்னிச்சுக்கோங்க. அதாவது லேட்டாக வந்தால் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கொடுத்துட்டு வந்துடணும், அவ்வளோதான். பிரியாணி கொடுங்கடா. ஹாப்பி ரம்ஜான். ஆமாம், நம்ம முஸ்லீம் நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா ஹாப்பி ரம்ஜான். திங்கக்கிழமை எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. எல்லா முஸ்லீம் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே தெரியும். ஸோ எல்லாரும் பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க பிரியாணி. ஒரு நிமிஷம். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? ஸோ மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கல்ச்சுரல் vlog வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கலாம்னு பார்த்தேன். ஒன்றும் வேலைகள் நம்ம கையில் இருக்குது. இன்னும் 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கிறோங்க. ஸோ டாட்டா பாய். நான் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு vlog பண்ணுறேன். பாய். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, தண்ணி இல்லை. தலைவன் பார்த்தீங்கன்னா விக்கிக்கிட்டு இருக்கான். எப்போ உயிர் போகும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால செத்தோன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணானுங்க. ஆனால் தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு இவனுங்களே குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இப்போ தண்ணி இல்லாமல் பிரியாணி எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. கூட அப்படி கூட பொசிச்சிடலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாங்க. தண்ணி கிடச்சிச்சுன்னா நான் vlog பண்ணுறேன். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. நடுராத்திரி 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் இறங்கிட்டான். சென்னை சிட்டியை காப்பாற்றி இறங்கிட்டாரு. இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன். இவ்வளோ நேரம் போஸ்ட் கொடுத்துருந்தாரு. வீடியோ எடுக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கேஷுவலாக கொடுக்குறான் பைத்தியக்காரன். இங்கே இவர் தான் பேட்மேன் சொல்லிட்டு போகிறான்.
வாடா வாடா. இப்போ நீ பேட்மேனா ஸ்பைடர்மேனா? பேட்மேனா ஸ்பைடர்மேனா? ஆ இவர் வந்து குரங்கு மேன், மங்கி மேன். இந்த பாருங்க பாருங்க வாடுறானா கொஞ்சம் லூஸு. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. ஐயோ ஓகே. நண்பனின் பாட்டு திறமையை பார்க்க போறீங்க. இசை மலையில் நினைய தயாரா? ஏதோ ஃபீல் பண்ணி பாடுறா. அங்க சுத்தி சுத்தி வந்தீங்க பாடு போறா. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? 3 கலர் ஒயிட்டா பிளாக்கா? அருமையா படிச்சிருக்கப்பா. உங்க கேங்ல இந்த மாதிரி தற்குறி பாடகர் ஒருத்தர் இருப்பாரு. ரித்தீஷ் வந்து அந்த பெரிய பிரிட்ஜை வந்து தாண்ட போறான். அவர் எப்படி தாண்டுறாரு பாருங்க. ஓ தாண்டிட்டாருங்க. போறா. Yes, ma'am. That is Rocky's KGF. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? A few minutes later. ஆறா மச்சான் ஆடு. மச்சான் அங்கேடா பெரிய பேய் கீழே பாரு. யாகேஷ் பாருங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மெயின் பை பாரு டேய். இங்க எதுக்கு வந்திருக்க? பழைய காலத்தில் காது இருக்க புரியுற மாதிரி சொல்லு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும். அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. A few minutes later.
அப்படி பாக்குறாரு? சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.